இப்போ தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு எம்எல்ஏக்கள் பிரச்சனை இல்லை. இப்போ ஹவுஸில் வந்துட்டு ஃப்ளோர் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான் சார். அடுத்த 5 வருஷம் வந்து கண்டினியூஸாக வந்து இப்போ வேற ஒரு ஏதாவது வந்து 8 மணிக்கு வேற ஒரு செய்தி விட்றீங்க. இந்த இந்த இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 8 மணி செய்தி மாதிரி. முன்னாடிலாம் வந்து ஒரு அரசு 10 மணிக்கு மேலே வேலை செய்யும். காலையில் எந்திரிச்சோன்னா 8 மணிக்கு திடீர்னு ஒரு ஃப்ளாஷ் நியூஸ். என்னன்னு பார்த்தா இந்த மாதிரி வந்துட்டு இன்னைக்கு மது பாட்டில் இப்படி 717 கடை க்ளோஸ்னு சொல்லி இந்த ஒரு 8 o'clock தியரி ஒன்று வச்சு இப்போ வந்து ரன் ஆகிட்டு இருக்கு இந்த கவர்மெண்ட். ஒரு நல்ல ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. பட் இந்த மாதிரிலாம் பண்றதுனால நீங்க திரும்ப வர முடியும்னு நினைக்கிறீங்களா? இன்னொரு முறை வருமா தாவேக்கா இப்படிலாம் சார்? பண்ணா? நாங்கள் இப்படி பண்ணுறதுனால எனக்கு நான் பார்க்குற பசங்கள்ட்டனா வந்து நான் கேட்பேன் சார். ஐ இன்ட்ராக்ட் வித் I'm a career counselor also. I finished my certification as a career counselor with Boston University, sir. So அதனால் I interact with all this school and college children as the most. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, சார் நாங்கள் படத்துக்கே போகிறதில்ல சார், இப்போ ஃபுல்லாக சட்டசபையை உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆமா, ஐபிஎல் போகுது மேட்ச், அதே பார்க்க மாட்டேங்கிறாங்க. அதே பார்க்காம நாங்கள் சட்டசபையை உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். யார் என்ன பேசுகிறாங்க ஏது பேசுகிறாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம். we have got politicized அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இந்த பெருமை மட்டும் வந்து திமுக அரசுக்கு தான் சார் சேரும். ஏன்னா அவங்க வந்து இவ்வளோ ஊழல் செஞ்சனால தான் வந்து தாவேகா அரசு வந்து பதவியேற்றுச்சுன்னு நான் சொல்கிறேன்.